வணக்கம், ஹலோ, நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிந்தி ப்ரோனவுன்ஸ்ல பார்ட் 4 அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்கலன்னா பாருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தும்முங்கிற ப்ரோனவுன்னா அது தொடர்பான வார்த்தைகளும், அதுக்கான வாக்கியங்களும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நீ அப்படின்னா தும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீ அப்படின்னா தூ அப்படின்னு சொல்லுவோம்னு. ஆனா தும்முங்கிற வந்து நம்ம எங்க சொல்லுவோம் அப்படின்னா, ஒரே வயதுல இருக்கிறவங்களையும் நம்ம யார் மேலயாவது ரொம்ப உரிமை எடுத்து பேசணும் அப்படிங்கும்போது, நம்ம தும் அப்படிங்கிற வார்த்தைய வந்து யூஸ் பண்ணுவோம் ஹிந்தில. ஹூ ஆர் யூ? யார் நீ? தும் கௌன் ஹோ? தும் அப்படின்னா நீ, கௌன் ஹோ அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். இங்க தும் வரனால நம்ம வந்து ஹோ அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இத வந்து நான் என்னோட ஹெல்பிங் வெர்ப்ஸ் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற வீடியோல வந்து தெளிவா போட்டிருப்பேன். எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வெர்ப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்கணும்னா போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கிறாய்? தும் கஹா ஹோ? தும் அப்படின்னா நீ, எங்கே அப்படின்னா கஹா, இருக்கிறாய் அப்படின்னா ஹோ. இப்ப அதே மாதிரி நம்ம ஒரே வயதுல இருக்கிறவங்களையோ, இல்ல என் மேலயோ உரிமை எடுத்து சொல்லும்போதோ, தும்முன்னு குறிப்பிடுற அவங்கள வந்து நம்ம உன்னுடைய, உனதுன்னு அவங்க கிட்ட நம்ம சொல்லும்போது, நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து துமாரா, துமாரி, துமாரே. இந்த துமாரா, துமாரி, துமாரே வந்து எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க அது எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். வாட்ஸ் யுவர் பிரதர்ஸ் நேம்? உன் தம்பியின் பெயர் என்ன? துமாரா பாய் கா நாம் கியா ஹே? துமாரா அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். பாய் அப்படின்னா தம்பி. பாய் கா நாம் அப்படின்னா தம்பியின் பெயர். என்ன அப்படிங்கிறதுக்கு கியா ஹே. இங்கே நம்ம துமாரா பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பேசுனது வந்து பாயை பத்தி பேசுறோம், தம்பியை பத்தி பேசுறோம். அவங்க வந்து நம்மளோட வயதுல சின்னவங்க, அவங்க ஒரு ஆண்பால் அப்படிங்கறனால நம்ம வந்து துமாரா அப்படிங்கறத வந்து பயன்படுத்தியிருக்கோம். வாட்ஸ் யுவர் சிஸ்டர்ஸ் நேம்? உன் தங்கையின் பெயர் என்ன? துமாரி பெஹன் கா நாம் கியா ஹே? துமாரி அப்படின்னா உன், பெஹன் அப்படின்னா தங்கை, பெஹன் கா நாம் அப்படின்னா தங்கையின் பெயர், கியா ஹே அப்படின்னா என்னன்னு அர்த்தம். இங்க துமாரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெஹன் அப்படிங்கிறது வந்து தங்கை, அவங்க நம்மளோட வயதுல சின்னவங்க, அவங்க ஒரு பெண்பால் அப்படிங்கறனால துமாரி அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தியிருக்கோம். Your father is reading the newspaper. உன் தந்தை செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கிறார். துமாரே பிதாஜி அக்பார் பட் ரஹே ஹே? துமாரே அப்படின்னா உன், தந்தை அப்படின்னா பிதாஜி, செய்தித்தாள் அப்படின்னா அக்பார், படித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா பட் ரஹே ஹே. இங்க ஏன் நம்ம வந்து துமாரே அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம்? உன்னுடைய இங்க துமாரேங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம யாரை பத்தி பேசுறோம்? பிதாஜியை பத்தி பேசுறோம். பிதாஜி அப்படிங்கிறவங்க வந்து அப்பா, நம்மளோட வயதுல பெரியவங்க. அவங்கள பத்தி பேசும்போது அவங்க ஒரு ஆண்பால் அப்படிங்கறனால துமாரே அப்படிங்கிற வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். Your mother cooks food. உன் அம்மா உணவு சமைக்கிறார். துமாரி மா கானா பனாத்தி ஹே? துமாரி அப்படின்னா உன், அம்மா அப்படின்னா அம்மா, உணவு அப்படின்னா கானா, சமைக்கிறார் அப்படின்னா பனாத்தி ஹே. இங்கே நம்ம துமாரி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து அம்மாவை பத்தி பேசுறோம். அம்மா வந்து நம்மளோட வயதுல பெரியவங்க. ஆனா அவங்க ஒரு பெண்பால் அப்படிங்கறனால, பெண்பாலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வயதுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, நம்ம துமாரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதனால நம்ம துமாரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளேயிங். உன் நண்பர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். துமாரே தோஸ்தோன் கேல் ரஹே ஹே? துமாரே அப்படின்னா உன், தோஸ்தோன் அப்படின்னா நண்பர்கள், கேல் அப்படின்னா விளையாடுறது, கேல் ரஹே ஹே அப்படின்னா விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே துமாரே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தோஸ்தோன் நண்பர்கள், அவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நிறைய பேரை குறிப்பிடும் போது நம்ம துமாரே அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, துமாரா வந்து ஒரு ஆண்பால், அவங்க வந்து வயதுல சின்னவங்க அப்படிங்கும்போது நம்ம துமாரா பயன்படுத்தணும். அதே ஆண்பால் வயதுல பெரியவங்களா இருந்தாங்கன்னா துமாரே பயன்படுத்தணும். நிறைய பேர் ப்ளூரல்ல இருந்தாங்கன்னாலும் துமாரே பயன்படுத்தணும். இதே பெண்பாலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வயதுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, ப்ளூரல்ல இருந்தாலும் சரி, நம்ம துமாரி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இதே மாதிரி துமாரா, துமாரி, துமாரே வந்து நம்ம உன்னுடையது, உன்னுடையவை அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் ஹவுஸ் இஸ் yours. இந்த வீடு உன்னுடையது. யஹ் கர் துமாரா ஹே? யஹ் அப்படின்னா இந்த, கர் அப்படின்னா வீடு, உன்னுடையது அப்படின்னா துமாரா ஹே.
இங்க வந்து நம்ம வீட்ட பத்தி தான் பேசுறோம். எந்த ஒரு நபர பத்தியும் பேசல. அப்படி இருக்கும்போது அது ஆண்பாலா, பெண்பாலான்னு எப்படி சொல்றதுன்னா, ஹிந்தி பொறுத்தவரைக்கும் எல்லா உயிரற்ற பொருட்களுமே ஆண்பால், பெண்பால் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது கர் அப்படிங்கிறது ஆண்பாலை சேர்ந்தது. அதனால நம்ம துமாரா அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்றோம். திஸ் புக் இஸ் yours. இந்த புத்தகம் உன்னுடையது. யஹ் கித்தாப் துமாரி ஹே. யஹ் அப்படின்னா இந்த, கித்தாப் அப்படின்னா புத்தகம், உன்னுடையது அப்படின்னா துமாரி ஹே. இங்க வந்து நம்ம கித்தாப பத்தி பேசுறோம். கித்தாப் அப்படின்னா புத்தகம். அது பெண்பாலை சேர்ந்தது. அதனால துமாரி யூஸ் பண்றோம். தீஸ் டாக்ஸ் ஆர் yours. இந்த நாய்கள் உன்னுடையவை. ஏ குத்தே துமாரே ஹே. குத்தா அப்படின்னா நாய், குத்தே அப்படின்னா நாய்கள், ஏ குத்தே அப்படின்னா இந்த நாய்கள், உன்னுடையவை அப்படிங்கிறதுக்கு துமாரே ஹே அப்படின்னு சொல்றோம். இங்க ஏன் துமாரே யூஸ் பண்ணியிருக்கோம்னா நாய்கள் அது வந்து பன்மையில் இருக்கனால நம்ம துமாரே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுலேருந்து நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இந்த துமாரா, துமாரி, துமாரே அப்படிங்கிற வந்து நம்ம யார் பேசுகிறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த துமாராவா, துமாரியா, துமாரேவா எது யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நீ அப்படின்னு யாரை குறிப்பிடுறோமோ அவங்க கிட்ட நம்ம வந்து உனக்கு, உன்னை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹிந்தியில் துமே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தும்கோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். வாட் டூ யூ வாண்ட்? உனக்கு என்ன வேண்டும்? அவங்க கிட்ட உனக்கு என்ன வேண்டும் நம்ம கேட்கும்போது துமே கியா சாஹியே அப்படின்னு கேட்கலாம். துமே அப்படின்னா உனக்கு, கியா அப்படின்னா என்ன வேண்டும் அப்படின்னா சாஹியே. ஹீ இஸ் காலிங் யூ. அவன் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறான். வஹ துமே புலா ரஹா ஹே. வஹ அப்படின்னா அவன், உன்னை அப்படின்னா துமே, அழைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா புலா ரஹா ஹே. புலா அப்படின்னா அலை, கூப்பிடுறது. நெக்ஸ்ட் உனக்காக, துமாரே லியே. இந்த தும்முன்னு சொல்லி நம்ம யாரை குறிப்பிடுறோமோ அவங்க கிட்ட வந்து நம்ம உனக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம துமாரே லியே அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தலாம். ஐ டூ திஸ் ஃபார் யூ. நான் உனக்காக இதை செய்வேன். மே துமாரே லியே ய கருங்கா. மே அப்படின்னா நான், உனக்காக அப்படின்னா துமாரே லியே, இதை அப்படிங்கும்போது யா, செய்வேன் அப்படின்னா கருங்கா. நெக்ஸ்ட் உன்னுடன். இந்த தும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை குறிப்பிடுறோமோ அந்த ஒரே வயதில் இருக்கவங்க இல்லை உரிமை எடுத்து பேசுகிறவங்களா அவங்க கிட்ட நம்ம பேசும்போது உன்னுடன் அப்படின்னு சொல்லும்போது துமாரை சாத் அப்படிங்கிற வந்து பயன்படுத்தணும். ஹூ இஸ் வித் யூ? உன்னுடன் யார் இருக்கிறார்கள்? துமாரை சாத் கோன் ஹே. துமாரை சாத் அப்படின்னா உன்னுடன், கோன் அப்படின்னா யார் இருக்கிறார்கள் அப்படின்னா ஹே. உன்னிடம், துமாரே பாஸ். அதே மாதிரி தும்மன் நம்ம யார் மேலே உரிமை எடுத்து பேசுகிறோம், ஒரே வயதில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறோமோ அவங்க கிட்ட உன்னிடம் அப்படின்னு சொல்லும்போது துமாரே பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். டூ யூ ஹாவ் அ பென்? உன்னிடம் பேனா இருக்கிறதா? கியா துமாரே பாஸ் ஏக் கலம் ஹே. துமாரே பாஸ் அப்படின்னா உன்னிடம், ஏக் அப்படின்னா ஒரு, கலம் அப்படின்னா பேனா, இருக்கிறதா அப்படின்னா ஹே. இது இருக்கிறதா நம்ம கேள்வி மாதிரி கேட்கறதுனால கியா அப்படிங்கிறத முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த கொஸ்டினை வந்து கேட்குறோம். நெக்ஸ்ட் உன்னை விட, தும்சே. அதே மாதிரி நம்ம தும்மன் யாரை குறிப்பிடுறோமோ அவங்க கிட்ட உன்னை விட அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து தும்சே. ஐ எம் டாலர் தென் யூ. நான் உன்னை விட உயரமானவன். மே தும்சே லம்பாகும். மே அப்படின்னா நான், உன்னை விட அப்படின்னா தும்சே, லம்பாகும் அப்படின்னா உயரமானவன். லம்பா அப்படின்னா டால், உயரம் அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ப்ரோனவுன்ஸ்க்கான அர்த்தங்களை வந்து பார்க்கலாம் சென்டென்சஸோட. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, தன்யவாத்.